இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான நெல்லிக்காய் சட்னி ரெசிபி தாங்க. இந்த நெல்லிக்காய் சட்னி வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்தம்பருப்பு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ரெண்டுமே ஒரே 1 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி வறுக்கும் போது கலர் மாறுங்க. கலர் மாறினதையும் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு 1 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. 1 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி கூடவே நான் இன்றைக்கி 5 நெல்லிக்காய் எடுத்துருக்கேங்க. 5 நெல்லிக்காய் கொட்டை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துனிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் தக்காளி வணங்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெங்காயம் தக்காளி மட்டும் வணங்குற டைம் மட்டும் நீங்கள் வணக்குனிங்கன்னா போதும். நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக பாதி தாங்க வணங்கியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு அரைக்கும் போது தான் நெல்லிக்காய் வந்து நல்லா அரைச்சி பொது பொதுன்னு வருங்க. சூப்பராக இருக்கும், கொஞ்சம் கூட கசக்காதுங்க. இது வந்து சுகர் பேஷண்ட்ஸு, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.